எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஆங்கில புத்தாண்டினுடைய முதல் நாள் தீட்சை பெற்றிருக்காங்க நிறைய பேர் இங்கே. பொதுவாக புத்தாண்டு வருதுன்னா ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை நான் இனிமேல் செய்ய போகிறேன் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்றத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெசல்யூஷன் எடுக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாள். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்களை மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வெளியில் யாருமே எடுத்திருக்க முடியாது. ஏன்னா தீட்சைங்கிற ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் இன்றைக்கி எடுத்திருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க. ரொம்ப பெரிய விஷயம். தீட்சை அப்படிங்கிறது ஒரு ஐயா உங்களுக்கு அதை பற்றி நிறைய சொல்லியிருப்பார். சொல்லிட்டு தான் நீங்கள் தீட்சை வாங்கியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தீட்சை அப்படிங்கிறது ஒரு பாவகம் தான். அது ஒரு பாவம். பாவம்னா என்னங்க? அதுவாகவே நினைத்தல், அதுதான் பாவனை. தீட்சை ஒரு பாவனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தீட்சை பாவனை அப்படின்னா, உண்மையான தீட்சை நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. அது ஐயா தர முடியாது. அது உண்மையான குரு தருவார். யார் அந்த குரு? சிவபெருமான் தருவார். குதிரை வாங்க போன மணிவாசக பெருமானினுடைய தலையிலே தன்னுடைய திருப்பாதங்களை எப்படி குருமுகமாக எம்பெருமான் வைத்தாரோ அதுபோல நம் எல்லோருடைய தலைமேலும் அவருடைய திருவடியை குருமுகமாக வைப்பது தான் தீட்சை. அப்போ நம்ம இப்போ வாங்கிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு தீட்சை வாங்கும்போது நம்ம ரெடியாக இருக்கணுன்றதுக்காக இப்போ நம்ம அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிற பாவனை இந்த குருவின் மூலமாக நாம் பெறுகிற தீட்சை. சைவத்திலே தீட்சை என்றால் அது இரண்டு சொல். தீட்சை என்று சொல்வார்கள். அதாவது மலத்தை சுட்டெரித்தல் அப்படின்னு அர்த்தம். தீட்சை வாங்கிறதுனா, தீட்சையிலே சைவத்திலே 7 வகைகள் இருக்கிறது. நயன தீட்சை, ஸ்பரிச தீட்சை அப்படின்னு நிறைய வகை இருக்கிறது. பார்வையால் தீட்சை தருவது, மந்திரத்தால் தீட்சை தருவது, தொடுவதால் தீட்சை தருவது அப்படின்னு நிறைய வகை உண்டு. நான் காலையில் வர முடியல, எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, ரொம்ப பயங்கர கோல்டு. அதனால் நான் படுத்துட்டேன். இல்லைன்னா நான் வரணும்னு நினச்சேன். தீட்சை விழா எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நான் வர முடியல. இந்த தீட்சை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தீட்சை வாங்கியிருக்கீங்க. யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க? பரவாயில்ல, எல்லாருமே பெரும்பாலும் வாங்கியிருக்கீங்க. ஐயா திரும்பி பார்த்துக்கிற, ஏதாவது வாங்காமல் வந்திருக்கீங்களா? தீட்சை வாங்கியதனுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் தீட்சை வாங்கிட்டேன் அப்படிங்கிறது பெருமை மட்டும் அல்ல. நான் தீட்சை வாங்கிட்டேன். எங்கள் காஞ்சிபுரத்தில் இது மாதிரி நிறைய தீட்சைகள்லாம் தருவாங்க. ஆதீனங்கள் தருவாங்க, சன்னிதானங்கள் தருவாங்க. ஐயா மாதிரியான பெரிய குருமார்கள், குரு பீடத்தில் இருப்பவர்கள் தருவதற்கு தகுதியானவர்கள். குரு பீடத்தில் இருக்கிறவர்கள் தீட்சை தருவார்கள். தீட்சை வாங்கிறதுனா என்னன்னா, ஒரு அம்மா எங்கள் ஊரில் தீட்சை வாங்கிட்டு அந்த அம்மா கிட்ட கேட்பேன், தீட்சை வாங்கிட்டீங்க, இனிமேல் என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். அந்த மாதிரி, இனிமேல் நான் செருப்பு போடக்கூடாது, நான் இனிமேல் திருநீர் வைக்கணும், ருத்ராட்சம் எப்பவுமே நான் போட்டிருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா புறம் சார்ந்த விஷயங்களை மட்டுமே தான் சொன்னாங்க. தீட்சைனா அதுதான் அப்படி கிடையாது. நான் முதல்ல சொன்ன பாருங்க, தீட்சை என்றால் அது பாவனை. இது நீங்களாக போய் பெறுகிற தீட்சை. உண்மையான தீட்சை என்பது அவனாக தரக்கூடிய தீட்சை. அப்போ இதை வாங்கிட்டீங்கன்னா அது ஈஸியாக வாங்கிடலான்னு அர்த்தம். இப்போ இவர் உங்களை அங்கீகரிச்சிட்டார். இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆனால் தான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் போக முடியும். இப்போ உங்களை அவர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணி அமைச்சிருக்கிறார். அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்கணும்னா, தீட்சை என்றால் மலங்களை சுட்டெரித்தல்னு அர்த்தம். அப்போ தீட்சை பெற்ற நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா? ஐயா சொல்கிறானுங்களா, சொல்லியிருப்பார். தீட்சை பெற்றவர்கள் என்ன செய்யணும்னா, சைவ சித்தாந்தம் சொல்லுது, மலங்களை அறுக்கணும். மலங்களை அறுக்கிறது நம்ம கையில் இல்லை, அது அவர் வந்தால் தான். மலப்பரிபாகம், சத்தினி பாதம், இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய செயல்முறைகள். மலம் எப்படி போகும்னா, நீங்கள் அதுக்கு முயற்சி செய்யணும். அதுக்கு தான் இந்த தீட்சை. இப்போ நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சைவ சித்தாந்தம் சொல்கிறது,
தீட்சையினுடைய மிக முக்கியமான நோக்கம் உங்களுடைய வினை பயனை நீங்கள் பூஜ்ஜியமாக்க முயற்சி செய்யும். நம்ம எல்லாரும் வினை பயன் வச்சுருக்கோம். சில பேர் பேக்கெட்டில் வச்சுருப்பீங்க, சில பேர் வெளியில் லாரியில் வச்சுருப்பீங்க, சில பேர் 2-3 வீடு கட்டி ஃபுல்லாக போட்டு வச்சுருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வினை இருக்கும், நிறைய செஞ்சு வச்சுருக்கோம். அது நல்வினையோ தீவினையோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தீவினை செய்தால் அதை அனுபவிக்க பிறவி எடுப்பது எவ்வளவு சத்தியமோ அதே அளவு நல்வினை செய்தால் அதை அனுபவிக்கவும் நாம் பிறவி எடுக்க வேண்டும். நம்ம நோக்கம் என்ன? பிறவி எடுத்து நல்லா வாழணும்னா இல்லை பிறவியே எடுக்காமல் இருக்கணும்னா? என்னங்க நோக்கம்? பிறவாமை. மணிவாசகர் ரொம்ப நொந்துகிறார்களே, செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்கிறார். மணிவாசகர் இழைச்சிட்டாரா? அவர் ஆன்மா இழைச்சிருச்சான். மணிவாசகர் இழைக்கல, அவருடைய ஆன்மா இழைச்சிருச்சு. ஏன்? திரும்ப திரும்ப ஒரு பிறவிக்குள்ளே போய் 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 செத்து 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 வெளியே வர வர அந்த ஆன்மா இழைச்சி போச்சு. வள்ளலார் சொல்கிறார், இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதும். வள்ளலார் ஒல்லி ஆயிட்டாரா? 2 பேரும் ஒன்று தான் சொல்கிறாங்க. அவர் இன் கேட்டை பற்றி பேசுகிறாரு, இவர் அவுட் கேட்டை பற்றி பேசுகிறாரு. 2மே எது? பிறவிதான். செத்து செத்து போய் நான் இழைச்சிட்டேன்னு வள்ளலார் தன் ஆன்மா இழைத்ததை நினைத்து வருத்தப்படுகிறார். நல்லா கவனிங்க, நம்ம நோக்கம் என்ன தெரியுமா? பிறவி இல்லாமல் இருப்பது. அதுதான் நம்மளுடைய நோக்கமே. எல்லாருடைய நோக்கம் அதுதான். பிறவி இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னா, வினைகள் இல்லாமல் போனால்தான் பிறவி இல்லாமல் போகும். வினைகள் இல்லாமல் போனோம்னா என்ன செய்யணும்? இறைவன் தீட்சை தரணும். இறைவன் தீட்சை கொடுத்தாதான் உங்களுடைய வினை முற்றாக ஒழியும். அவன் தீட்சை கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சாலும் அது யார் கணக்குக்கு போயிடும்? யார் கணக்குங்க போயிடும்? சாமி கணக்குக்கு போயிடும். இப்போ இவர் உங்களுக்கு தீட்சை கொடுத்துக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? இனிமேல் நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவர் கணக்குக்கு. இனிமேல் நீங்கள் யார் யார் என்னென்னலாம் அட்டூழியம் பண்ணாலும் அதெல்லாம் இனிமேல் யார் கணக்குக்கு போக போகுது? நம்ம பழனி சார் கணக்குக்கு போயிட போகுது. அவ்வளோதான். இனிமேல் தைரியமாக செய்யலாம். இன்னும் என்ன வினை அறுக்க என்ன செய்யணும் தெரியுமா? 3 விஷயங்களை சைவ சித்தாந்தம் சொல்லுவோம். தேகத்தால், மனத்தால், வாக்கால் தீயவற்றை செய்யாமல் இருப்பது. அதுதான் தீட்சையினுடைய நோக்கம். அப்படின்னா என்னங்க? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் மனசில் என்ன வேணாலும் நினச்சிருக்கலாம். ஆனால் இனிமேல் மனதளவில் கூட நீங்கள் எந்த விதமான கெடுதியையும் நினைக்கக்கூடாது. வார்த்தையால் தீட்சை வாங்கினவங்களுடைய வார்த்தை இனிமேல் எப்படி இருக்கணும்னா சிவசிவா தான். திட்டணும்னு தோணினாலும் சிவசிவா தான், பாராட்டணும்னு தோணினாலும் சிவசிவா தான், எல்லாமே சிவசிவா. ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவர் கூடும் அன்பினில் கும்பிடுதலே என்று வீடும் வேண்டாம். சேக்கிழார் சொல்கிறார்ல, எல்லாமே ஒன்றாயிடணும். உங்களுக்கு திட்டணும்னா கூட உங்கள் வாயில் என்ன வரணும்? சிவசிவா தான் வரணும். வாக்கால், மனத்தால், தேகத்தால், இந்த 3ஆலையும் இனிமேல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நல்ல விஷயங்களாக மட்டுமே செய்யணும். அப்படி செய்தால்தான் நீங்கள் உண்மையில் தீட்சை பெற்றிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நான் ஒரு வேளை பண்ணலைன்னா உங்கள் தீட்சைக்கு பலன் கிடையாது. இந்த 3ஐயும் சரியாக செய்கிற போது உண்மையாகவே இறைவன் இறங்கி குருமுகமாக உங்களுக்கு தீட்சை கொடுப்பார். இதுதான் நம்ம இந்த தீட்சை வாங்குவதனுடைய அர்த்தம். நீங்கள்லாம் இதுக்காக வந்தது ஒரு பெரிய விஷயம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் ஆன்மா பக்குவத்தை நோக்கி தேடுதுன்னு அர்த்தம் இல்லை? நம்ம ஆன்மா இந்த பக்குவத்துக்கு வராமல் எது தடுக்குது? மாயை தடுக்குது, மலங்கள் தடுக்குது. அந்த மலங்களை தாண்டி இப்போ நீங்கள் இது உள்ளே வந்திருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்? உங்கள் ஆன்மா பக்குவம் அடைஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். சந்தோஷப்படணும். நம்ம ஆன்மா பக்குவம் அடைந்து விட்டது அப்படின்னு சந்தோஷப்படணும்.